ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட். ஸோ வால்நட்னா என்னென்னா அக்குரூட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் அக்கி அப்படின்னு அர்த்தம். மூணாவது வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொன்னால் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு அர்த்தம். செஸ்பேனியா அப்படின்னு சொன்னால் அகத்தி அப்படின்னு அர்த்தம். ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னு சொன்னால் அகில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிரிண்டிங் அப்படின்னு சொன்னால் அச்சடித்தல் அப்படின்னு அர்த்தம். கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னு சொன்னால் அச்சு கோப்பான் அப்படின்னு அர்த்தம். கேலே அப்படின்னு சொன்னால் அச்சு தட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து லினோடைப் அப்படின்னு சொன்னால் வரி அச்சு அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னு சொன்னால் கணிப்பொறி அச்சு கோத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொன்னால் மின்மை எழுத்தாக்கம் அப்படின்னு அர்த்தம். எபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அசுவுனி அப்படின்னு அர்த்தம். பிளான்ட் லைஸ் அப்படின்னு சொன்னால் செடி பேன்கள் அப்படின்னு அர்த்தம். லீச் அப்படின்னா அட்டை அப்படின்னு அர்த்தம். அட்டைப்பூச்சி சொல்லுவோம்ல, ஸோ அதான். அடுத்து டான்சில் அப்படின்னு சொன்னால் அடி நாச்சதைன்னு அர்த்தம். அதாவது அடிநாக்கு சதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொன்னால் அடுக்கு காற்று மண்டலம் அப்படின்னு அர்த்தம். இன்குபேட்டர் அப்படின்னு சொன்னால் அடைக்காக்கும் பெட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ குழந்தைங்களெல்லாம் இன்குபேட்டரில் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து மீசல்ஸ் அப்படின்னு சொன்னால் அம்மை, தட்டம்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வேக்சினேஷன் அப்படின்னு சொன்னால் அம்மை குத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபேட்டினா கொழுப்பு, ஆசிட்ஸ்னால் அமிலம்ல, ஸோ கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பாருங்கள், வேக்ஸ் அப்படின்னு சொன்னால் அரக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொன்னால் அலங்கார மீன்கள் அப்படின்னு அர்த்தம். சைஃபன் அப்படின்னு சொன்னால் வடிக்குழாய் அப்படின்னு அர்த்தம். அக்யூபென்ச்சர் அப்படின்னு சொன்னால் அலகு குத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆண்ட் ஈட்டர் அப்படின்னு சொன்னால் அலங்கு அப்படின்னு அர்த்தம். தெர்மல் கரண்ட் அப்படின்னு சொன்னால் அனல் மின்சாரம் அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் அணிச்சை செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால் ஆக்சிகரணம், அதாவது இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொன்னால் ஆகாய கப்பல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆவியாதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்கள், டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆழ்கடல் விலங்குகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து அலர்ஜி அப்படின்னு சொன்னால் ஒவ்வாமை அப்படின்னு அர்த்தம். ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொன்னால் வெண் உலோகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பைனாகுலர் டெலஸ்கோப் அப்படின்னு சொன்னால் இணை பார்வை தொலைநோக்கி அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இயக்கவியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஃபீல்டு தியரி அப்படின்னு சொன்னால் புல கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், சர்க்குலாரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ரத்த மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வெனஸ் அப்படின்னு சொன்னால் ரத்த குழாய்கள், ரத்த குழாய் சிறைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொன்னால் ரத்த குழாய் தனிமங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கெபிலரிஸ் அப்படின்னு சொன்னால் ரத்த குழாய் தந்துகிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிரைண்டர் அப்படின்னு சொன்னால் மின் குழலி அப்படின்னு அர்த்தம். மிக்சி அப்படின்னு சொன்னால் மின் சுழலி அப்படின்னு அர்த்தம். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் பதன காப்பறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோல்டு ரூம் அப்படின்னு சொன்னால் பதன கிடங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொன்னால் குளிர் பதனம்னு அர்த்தம். ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒலிப்பியல் அப்படின்னு அர்த்தம். ஃபோனாலஜி அப்படின்னு சொன்னால் ஒலியனியல் அப்படின்னு அர்த்தம். மார்ஃபாலஜி அப்படின்னு சொன்னால் உருபனியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், சின்டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் தொடரியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து செமான்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் பொருள் கோன்மையியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொன்னால் பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்டேட்டட் அப்படின்னு சொன்னால் இற்றைப்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். காப்பிரைட் அப்படின்னு சொன்னால் பதிப்புரிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேட்டன்ட் அப்படின்னு சொன்னால் காப்புரிமை அப்படின்னு அர்த்தம். இமிக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் குடி வரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எமிக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் குடி அகழ்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஆளுமைன்னு அர்த்தம். கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆளுகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் உறைவிடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால் அடிப்படையற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், ஏரியல் அப்படின்னு சொன்னால் காற்றில் உலவுகின்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அசாசினேஷன் அப்படின்னு சொன்னால் அரசியல் கொலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கேஸ்டிகேட் அப்படின்னு சொன்னால் குற்றம் கடிதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிஸ்ஹார்டன் அப்படின்னு சொன்னால் மனம் முடைதல் அப்படின்னு அர்த்தம். டிஸ்லொகேட் அப்படின்னு சொன்னால் தாறுமாறாக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸ்போஷர் அப்படின்னு சொன்னால் ஊரறிய செய்தல் அப்படின்னா அலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈவென்ட்ஃபுல் அப்படின்னு சொன்னால் நிகழ்வுகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ஜெனரஸ் அப்படின்னு சொன்னால் பெருந்தகைமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நாட் அப்படின்னு சொன்னால் திருகு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஹரி அப்படின்னு சொன்னால் விரைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், இம்பார்ஷியல் அப்படின்னு சொன்னால் நடுவு நிலை அப்படின்னு அர்த்தம். இன்டிஸ்டிங்யூஷபிள் அப்படின்னு சொன்னால்
பாகுபடுத்த ஒண்ணாதது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பிரித்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்டிஸ்டிங்விஷபிள். அடுத்து லாஃபபிள் அப்படின்னு சொன்னால் நகைக்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். லாப்ஸ் அப்படின்னு சொன்னால் செய்யாமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மானுமெண்டல் அப்படின்னு சொன்னால் நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து மல்டிடியூடினஸ் அப்படின்னு சொன்னால் எண்ணி அறிந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது எண்ண முடியாத ஒரு இதில் இருக்கும்ல, எண்ணிக்கையில் இருக்கும்ல. ஸோ அதை தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் அந்த மாதிரி. ஸோ அதை தான் சொல்லுவாங்க. அடுத்து பெடன்ட் அப்படின்னு சொன்னால் கல்வி செருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள், பெருசல் அப்படின்னு சொன்னால் கூர்ந்தாய்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ரேடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒளிருதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரிலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாண்டிமோனியஸ் அப்படின்னு சொன்னால் போலி புனிதத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சிமை அப்படின்னு சொன்னால் இனிமையற்றது அப்படின்னு அர்த்தம். யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால் பயனற்றது அப்படின்னு அர்த்தம். க்ரீன் ஐடு அப்படின்னு சொன்னால் பொறாமை உணர்வு அப்படின்னு அர்த்தம். லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் எள்ளி நகையாடத்தக்கது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னு சொன்னால் கல்மனம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், டங் டயர்ட் அப்படின்னு சொன்னால் பேச்சற்ற ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். சீ சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் கடலளவு மாற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டவரிங் பேஷன் அப்படின்னு சொன்னால் மலையென பெருகும் ஆவல் திறகு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏமன் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் பலன் நாடாத பெரும் பணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். லாங் ஹேர்ட் அப்படின்னு சொன்னால் நீள் முடி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். லவ் அஃபேர் அப்படின்னு சொன்னால் காதல் விவகாரம் அப்படின்னு அர்த்தம். அப்ரோசம் அப்படின்னு சொன்னால் முதுமொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து அல்யூஷன் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக குறிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். அலிட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் மூனை தொடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள், அனஃபோரா அப்படின்னு சொன்னால் அந்தாதி தொடை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அனாஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொன்னால் சொல் வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து அலிகோரி அப்படின்னு சொன்னால் உருவக கதை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஆம்பிஃபோலாஜியா அப்படின்னு சொன்னால் இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து அனிகினோசிஸ் அப்படின்னு சொன்னால் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 வார்த்தையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். பாம்பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஆரவார மொழி அப்படின்னு அர்த்தம். அடுத்து செசூரா அப்படின்னு சொன்னால் கவிதைகளினுடைய இயற்கையான ஒளி நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து எபித்தட் அப்படின்னு சொன்னால் அடைமொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து எக்யூபிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் பன்மொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஹைப்பர்போல் அப்படின்னு சொன்னால் உயர்வு நவிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஐரணி அப்படின்னு சொன்னால் முரண் தொடை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, லைட்டோட்டஸ் அப்படின்னு சொன்னால் குறைவு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்க, மெட்டானமி அப்படின்னு சொன்னால் பொருளாகு பெயர் அப்படின்னு அர்த்தம். மெட்டாஃபர் அப்படின்னு சொன்னால் உருவகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெலப்ரோசிசம் அப்படின்னு சொன்னால் நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நியோலஜிசம் அப்படின்னு சொன்னால் புதிய சொற்றொடர் ஆக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொன்னால் சொல் முரணணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாரடாக்ஸ் அப்படின்னு சொன்னால் முரண்பாடு போல தோன்றும் ஒரு மெய்யுரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பேரலாலிசம் அப்படின்னு சொன்னால் இரு சொல் இணைப்பணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பேரந்தீசிஸ் அப்படின்னு சொன்னால் தலைமை பொருள் குன்றாத நய சிறுக்கல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பெடன்ட்ரை அப்படின்னு சொன்னால் கல்வி செருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, ப்ரொலப்சிஸ் அப்படின்னு சொன்னால் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபெசோனிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் உயர்திணை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பண் அப்படின்னு சொன்னால் சிலேடை நயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ரெப்பரேட்ரி அப்படின்னு சொன்னால் அறிவு கூர்மையுடன் பதில் அளித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள், ரெப்பிடேஷன் அப்படின்னு சொன்னால் கூறியது கூறல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து சர்க்காசம் அப்படின்னு சொன்னால் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து சலிலிக்வி அப்படின்னு சொன்னால் தனி மொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து சிமிலி அப்படின்னு சொன்னால் ஓமை அப்படின்னு அர்த்தம். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் பதன காப்புரை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து முன்னாடியே படித்தது தான். கோல்டு ரூமு, ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிடும். அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது நம்ம ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெடிக்கல் அப்படின்னு சொன்னால் மருத்துவம்னு அர்த்தம். இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் பொறியியல் அப்படின்னு அர்த்தம். வெட்டினரி மெடிசன் அப்படின்னு சொன்னால் கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து லா அப்படின்னு சொன்னால் சட்டம் அப்படின்னு அர்த்தம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னால் வேளாண்மை அப்படின்னு அர்த்தம். ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இயற்பியல்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் வேதியியல்னு அர்த்தம். பாட்னி அப்படின்னு சொன்னால் தாவரவியல்னு அர்த்தம். ஜுவாலஜி அப்படின்னு சொன்னால் விலங்கியல்னு அர்த்தம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் கணிதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் புள்ளியியல்னு அர்த்தம். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் அர்த்தம். காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் வணிகவியல் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் வரலாறுன்னு அர்த்தம். ஜியோகிராஃபி அப்படின்னு சொன்னால் புவியியல்னு அர்த்தம்.
பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் அரசியல் அறிவியல்னு அர்த்தம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் பொதுத்துறை ஆட்சியியல்னு அர்த்தம். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் காட்டியல்னு அர்த்தம். அடுத்து அஸ்ட்ரானமி அப்படின்னு சொன்னால் வானியல்னு அர்த்தம். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கவின் கலைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பிளக் அண்ட் ப்ளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் செருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஓஇஎம்எஸ் அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொன்னால் அசல் துணை கருவி உற்பத்தியாளர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னால் மின்விசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்டர்னல் கம்பஸ்டேஷன் இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உள் எரிப்பு எந்திரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிமாண்ட் சைட் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் தேவை தரிப்பு ஊக்கத்தொகை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிரம்பிள் ஜோன் அப்படின்னு சொன்னால் விபத்து தடுப்பு பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்து புரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொன்னால் முன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள் இஎஃப்ஏ அப்படின்னு சொன்னால் துணை கருவிகள் நிதி உடன்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் கட்டணமில்லா இணைப்பு அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் கணியியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளக்இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னால் மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் அப்படின்னு சொன்னால் வணிக வண்டி தொகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஃபொனாலஜி, ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் உள் எரிப்பு இயந்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து மார்ஃபாலஜி, இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது. சின்டாக்ஸ் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அடுத்து ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் உரை கோன்மையியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னால் சிறப்பு பெயர் அப்படின்னு அர்த்தம். ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் பதிலீடு பெயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.